சூர்யா என்ன பண்ணாரு, மகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெறதுக்காக வந்து நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அழகிக்கு வந்து நிறைய கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அழகியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அழகிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூர்யா மாறின்னு வரதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற குட்டீஸ்வரி, இங்கே பாரு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையே கிடையாது. அப்புறம் என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்வாக மாற்றணும்டி, இது கூடவா தெரியாது உனக்கு அப்படின்னோடனே, எனக்கு அது எப்படி அவர்கிட்ட பேசுதுன்னு தெரியலம்மா, அவள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிடி, எதுக்குடி ஃப்ரெண்ட்ஷிப்லாம், நேராக வந்து நீங்கள் லவ்வுக்கு போயிட வேணாவா, என்னது இப்போ கூட ஃப்ரெண்ட்ஷிப்னு அப்படின்னா, ஆமாம்மா இவங்க 2 பேரும் பண்ணுற அட்டூழியத்துக்கு அளவே இல்லைம்மா, இந்த மாதிரி தான் 2 பேருமே பண்ணிகிட்ருக்காங்க, இன்னமும் 2 பேரும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறாங்க. நீ அமைதியாயிருடி, நான் இங்கே இருக்கேன்ல, இதுக்கு ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தான் நான் போவேனே அப்படின்னோடனே, நிஜமாவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் முடியாதுமா, அவர் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே வந்திருக்காரு, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணி லவ்வுக்கு போகணும், லவ் டெவலப் ஆகி வந்து புருஷன் பொண்டாட்டியே வாழ ஆரம்பிக்கணும், இதெல்லாம் இப்போ நடக்கிற காரியமாம்மா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்டி, நான் சொல்கிறேன்ல, இந்த கோட்டீஸ்வரர் நினச்சா என்ன வேணாலும் நடத்தி வைப்பா, பாரு மாப்பிள்ளை குட்டி போட்ட பூனை மாதிரி உன் பின்னாடி எப்படி சுற்றி வர போகிறாருன்னு, அதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட, என்னடி இவ இப்படி இருக்கா அப்படின்னா, ஆமாம்மா அவள் அப்படி தாம்மா இருக்கா, என்ன தாம்மா பண்ணுறது, இவங்க 2 பேரும் இப்படி தாம்மா தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னோடனே, இவங்க 2 பேரும் இப்படியே விடக்கூடாதுடி, நீ பாரு ஒரு குழந்தை குட்டியும் செட் ஆகிட்டா, அதே மாதிரி அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்க வேணாவாடி, இங்கே பாரு இந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அழகு மேலே, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அவளுக்கும் நல்லா இருக்கும்ல, அதுக்கு உனக்கு புரியுதுமா, அவளுக்கு புரியலையே, சரிடி புரிய வச்சுருவோம் விடு அப்படின்னோடனே, சரிம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இதெல்லாம் பேசுறது அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து என்ன பண்ணுறது, எப்படி வந்து நம்ம மகா வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது, மகா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கோட்டீஸ்வரி வராங்க. என்ன மாப்பிள்ள என்ன யோசிச்சுட்டீங்க, ஒன்றும் இல்லாத அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் மாப்பிள்ள, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது வந்து அத்தை என்ன மாப்பிள்ளை, நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு ஏன் யோசிக்கிறீங்க, உங்கள் பொண்டாட்டி மாப்பிள்ளாவை நீங்கள் என்ன வேணாலும் அவகிட்ட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது, அதனால் உரிமையை கையில் எடுத்துக்குங்க. தாத்தான்னு கேட்டால் எப்படி மாப்பிள்ள, நம்ம உரிமையை எடுத்துக்கணும் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல அத்தை, இங்கே பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து பொண்டாட்டியாக வந்து உரிமை எடுத்துக்கிட்டு அவகிட்ட பழக ஆரம்பிங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்துடும் அப்படின்னோடனே, அது வந்து அத்தை என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அத்தை, சாரி அத்தை அப்படின்னோடனே, இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, இல்லை முதல்ல ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அத்தை அப்படின்னோடனே, சரி இப்போ மகாவோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே, ஆமாம் அத்தை அவள் அக்செப்ட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னோடனே, நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன வந்து அவள் விரும்புவா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றா நீங்கள் அவளுக்கு பண்ணிகிட்ருங்க, அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவள் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடர்ந்துருவா அப்படின்னோடனே, நிஜமாக பார்த்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் மாப்பிள்ள அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன அவள் சாப்பிடுவா இல்லை எங்கெங்கே போகணுன்னு ஆசைப்படுவா, அவளுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க, அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக மகாவும் நீங்களும் அப்படின்னோடனே, ஐயோ அத்தை எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. ஆமாம் மாப்பிள்ள இதெல்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக மகா பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் மகாக்கு தேடி ஃப்ரெண்ட்ஷிப் போவேனா, அவள் உங்களை தேடி வருவா மாப்பிள்ள அப்படின்னோடனே, அத்தை இது மட்டும் நடந்துருச்சு, அப்புறம் நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன் அத்தை, நான் கேட்டதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள, மகா கேட்டதை வாங்கி கொடுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாரு. மாப்பிள்ளை போகிறத பார்த்தா இன்றைக்கே எல்லாம் நல்லது நடக்கும் போல் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க.